விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொளி. இன்று லசித் மலிங்க இலங்கையில் மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்து வைத்திருந்தார். இலங்கையில் வேகப்பந்து வீச்சாளர்களை தேடிய ஒரு பயணத்தில் லசித் மலிங்க இன்று 353 வேகப்பந்து வீச்சாளர்களை கொழும்புக்கு அழைத்திருந்தார். 17 தொடக்கம் 22 வயதுக்குட்பட்ட வீரர்கள் வேகப்பந்து வீச்சில் எவ்வாறு ஆற்றலை கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்கு இந்த வயதில் இருந்து அவர்களுக்கு நாங்கள் பயிற்சிகளை வழங்குகின்ற போதுதான் அவர்கள் தேசிய கிரிக்கெட்டுக்கு சரியான நேரத்துக்கு வருவார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் 17 தொடக்கம் 22 வயதுக்குட்பட்டவர்களை இங்கே அழைத்திருந்தார். இதன் அடிப்படையில் 3500 பேர் பதிவு செய்யப்பட்டனர். மலிங்க விதித்திருந்த முதலாவது விதிமுறை அவர்களுக்கு ஃபிட்னஸ் இருக்க வேண்டும். தேசிய கிரிக்கெட் வீரர்கள் 2 கிலோமீட்டர் ஓட்ட தூரத்தை இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் 7.5 நிமிடங்களில் ஓட வேண்டும். ஆனால் மலிங்க இவர்களுக்கு 40 செகண்ட்கள் அதிகமாக கொடுத்தார். அப்படி அறிவித்தும் இன்று 60 வினாடிகள் 1 நிமிடம் அதிகமாக கொடுத்து 8.5 நிமிடங்களுக்குள் இந்த 2 கிலோமீட்டர் வேகத்தை ஓட வேண்டும் என்று சொல்லி பணித்திருந்தார். 3500 பேர் பதிவு செய்யப்பட்டு 353 பேர் வந்தார்கள். முதல் கட்டமாக ஓட்டப்பந்தயம் இங்கே சுகததாச விளையாட்டு அரங்கிலே உள்ளக அரங்கிலே இடம்பெற்றது. அதிலே தேர்ச்சி பெற்றவர்கள் பிரேமதாச மைதானத்துக்கு பேருந்துலை அழைத்து செல்லப்பட்டு அங்கே இலங்கை வீரர்கள், தேசிய கிரிக்கெட் வீரர்கள், தேசிய அணிகள் விளையாடுகின்ற அந்த மைதானத்திலே பந்து வீசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மலிங்க எதிர்பார்த்ததை போன்று 135 கிலோமீட்டர் வேகத்திலே யாரும் இங்கே பந்து வீசி இருக்கவில்லை என்பதுதான் வேதனைக்கும் கவலைக்கும் உரியது. ஆனால் மலிங்க சொல்கிறார், மட்டக்களப்பிலிருந்து நாங்கள் ஒருவரை கண்டுபிடித்திருக்கிறோம். 126 கிலோமீட்டர் வேகத்திலே அவர் பந்து வீசுகிறார். அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. பயிற்சியையும் முறையாக அவரை வழிநடத்துகின்ற போது 140 கிலோமீட்டர் வேகத்தில் சர்வசாதாரணமாக அவரால் பந்து வீச்சாளராக மிளிர முடியும் என்று சொல்லியிருக்கிறார். பல விஷயங்களை மலிங்க அறிவித்திருக்கின்ற போது உங்களுக்கு இந்த அழகராஜ் லதுர்சன் என்று சொல்லப்படுகின்ற இந்த வீரர் யார் என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் சொல்ல போகிறேன். உங்கள் எல்லோருக்கும் அழகராஜ் லதர்சன் என்று சொல்லப்படுகின்ற வீரர் இன்றுதான் பரிச்சயமாகி இருக்கிறார். ஆனால் அழகராஜ் லதர்சன் என்று சொல்லப்படுகின்ற வீரர் மட்டக்களப்பிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்த இந்த பேட்டி பிக் பேஷ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் தொடர், அந்த கிரிக்கெட் தொடரினுடைய ஆக்ஷனராக ஒரு ஏல நடத்துனராக நான் அதிலே பங்கேற்றிருந்தேன். இந்த அழகராஜ் லதர்சனுடைய பெயர் அப்போது உச்சரிக்கப்பட்டது. இவரை பாசிக்குடா ஷாக்ஸ் ஏலத்திலே எடுத்திருந்தது. அந்த போட்டிகளை பொறுத்தவரையில் விறுவிறுப்பாக மட்டக்களப்பிலே இடம்பெற்றிருந்த போட்டிகளில் பாசிக்குடா ஷாக்ஸ் இறுதிப் போட்டியிலே விளையாடி இருந்தது. இறுதிப் போட்டியிலே தோல்வியை தழுவி இருந்தது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. அழகராஜ் லதர்சன் அப்போதே எல்லோருடைய பார்வையிலும் பட்ட ஒரு வீரர் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. மட்டக்களப்பு சிவானந்த வித்தியாலயத்தினுடைய மாணவன் இவர். அப்போது சாதாரண தரம் வரைக்கும் மட்டக்களப்பு சிவானந்த வித்தியாலயத்திலே படித்தவர். பின்னர் உயர்தரத்துக்காக புனித மிக்கேல் கல்லூரிக்கு, சென்ட் மைக்கேல்ஸ் கல்லூரிக்கு இவர் மாற்றலாகி இருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நல்ல உடல்வாகு, உடல் கட்டமைப்பு, வேகப்பந்து வீச்சாளரக்கூடிய அத்தனை தகுதியும் கொண்ட ஒரு வீரர் தான் அழகராஜ் லதர்சன். இப்போது மட்டக்களப்பிலே சிவானந்தா ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்காக இவர் விளையாடி வருகிறார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதைவிடவும் வடகிழக்கிலே இடம்பெறுகின்ற மிக பிரபலமான ஒரு கிரிக்கெட் சமர் என்று சொன்னால் அது பொன் அணிகளினுடைய போர் என்று சொல்லப்படுகின்ற கிரிக்கெட் தொடர் 1993 ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி, திருகோணமலை ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரிக்கும் மட்டக்களப்பு சிவானந்த வித்தியாலயத்துக்கும் இடையிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இப்போது 25 ஆண்டுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தொடரிலே மட்டக்களப்பு சிவானந்த வித்தியாலயத்திற்காக பேட்டில் ஆஃப் த கோல்ஸ் பிக் மேட்ச் போட்டிகளிலே இவர் 2018-19 காலகட்டங்களிலே விளையாடியவர் என்கின்ற ஒரு சிறப்பு தகவலையும் கூட மட்டக்களப்பு சிவானந்த வித்தியாலயத்தினுடைய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் திஷாந்த் எனக்கு தெரியப்படுத்தி இருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஆக கிழக்கு மண் பெருமைப்படுகின்ற ஒரு வீரர், மட்டு மண் பெருமைப்படுகின்ற ஒரு வீரர் அழகராஜ் லதர்சன் மலிங்கவினுடைய பார்வையிலே பட்டிருக்கிறார். எதிர்காலத்திலே சிறப்பான ஒரு வேகப்பந்து வீச்சாளராக வருவதற்குரிய அத்தனை அடித்தளமும் இவரிடம் இருக்கிறது, அத்தனை திறமையும் இவரிடம் இருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. பேட்டி பிக் பேஷ் குழுவினருக்கும் நாங்கள் உண்மையில் நன்றிகளை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மட்டக்களப்பில் இப்படி ஒரு பிரபலமான ஒரு கிரிக்கெட் தொடரை ஆரம்பித்து வருடா வருடம் இதனை நடத்த வேண்டும் என்கின்ற வேட்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், மட்டக்களப்பில் இருந்தும் தேசிய கிரிக்கெட்டுக்கு ஒரு வீரரை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற வேட்கையோடு பயணிக்கின்ற அந்த குழுவினர் ஏதோ ஒரு வகையில் இன்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அழகராஜ் லதர்சன் மூலமாக வாழ்த்துக்கள். அழகராஜ் லதர்சன், உங்களை பார்த்திருக்கிறேன், உங்கள் பந்து வீச்சை ரசித்திருக்கிறேன், பந்து வீச்சை நேர்முக வர்ணனை செய்து பாராட்டியிருக்கிறேன் என்கின்ற அடிப்படையில் எனக்கும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. மீண்டும் ஒரு தடவை சந்திக்கலாம். நீங்கள் சிறப்பாக செயற்படுங்கள். மலிங்கவினுடைய பார்வையில் நீங்கள் பட்டிருப்பதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்துக்குரிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். சனத் ஜெயசூரிய அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய வேகப்பந்து வீச்சு பயிற்சியாளராக முன்னர்
செயற்பட்ட அனுஷ் சமரநாயக்க அமெரிக்க தேசிய கிரிக்கெட் அணியினுடைய உதவி பயிற்சியாளராகவும் வேகப்பந்து வீச்சாளராகவும் செயற்படுகின்ற தம்மிக்க பிரசாத், இதே போன்று ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் உள்ளிட்ட பலர் இன்று இவர்களை வழிநடத்தி பயிற்றுவித்து அடையாளம் கண்டிருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. மட்டு மைந்தன் அழகராஜ் லதர்சனுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நான் தில்லையம்பலம் தரணிதரன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.